ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரெண்டி லைஃப் ஸ்டைல் அண்ட் டேஸ்டி ஃபுட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வயநாடு ட்ரிப்பு போயிருந்தப்போ வைத்ரி வில்லேஜ் ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ஒரு ரிசார்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இந்த ரிசார்ட்டில் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வைத்ரி வில்லேஜ் ரிசார்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வயநாட்டில் வைத்ரி டவுனில் தான் இந்த ஒரு ரிசார்ட் இருக்குது. இந்த ஒரு ரிசார்ட்டில் ஸ்டாண்டர்ட் ரூம் ஏசி, காட்டேஜ் ரூம், டீலக்ஸ் ரூம், பூல் வில்லா, செலிப்ரிட்டி பூல் வில்லா, இது போல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ஒரு ரிசார்ட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரூம் ஏசியில் தான். நாங்கள் ரிசார்ட்டில் என்டர் ஆனதும் இது போல் வெல்கம் பண்ணியிருந்தாங்க. வெல்கம் ட்ரிங்க் கூட கொடுத்துருந்தாங்க. ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவாங்க. லஞ்ச் டின்னர் பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். இல்லை அப்படின்னா இந்த ரிசார்ட் வைத்ரி டவுனில் தான் இருக்குது. பக்கத்தில் நிறைய ஹோட்டல்ஸ் அவைலபிளாக இருக்குது, அங்கேயே சாப்பிட்லாம். இதுதான் இந்த ரிசார்ட்டோட ரிசப்ஷன் ஏரியா. இந்த ரிசார்ட்டில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவ்வளோ அழகாக ரிசப்ஷன் ஏரியாலேயே கொடுத்துருக்குறாங்க. இங்கே கொடுத்துருக்குற மோஸ்ட்லி ஆக்டிவிட்டீஸ் நம்ம பே பண்ணி ஜாயின் பண்ணுறது போல தான் இருக்கும். ஈவினிங் டீ, காஃபி, குக்கீஸ் எல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவாங்க. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது ஸ்டாண்டர்ட் ரூம் ஏசி. இந்த பிளாக்கில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ரூம்ஸ் பார்க்கும்போது ஏதோ ஹாஸ்டல் ரூம் போல தான் இருந்தது. மேபி வேறு கேட்டகரியில் ரூம் சூஸ் பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்கலாம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமில் வைஃபையும் ஒழுங்காக ஒர்க் ஆகலை. நாங்கள் சீசன் டைமில் போயிருந்ததுனால ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. ஸ்டாஃபும் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால யாரும் ஒழுங்காக ரெஸ்பாண்டும் பண்ணலை. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இந்த ரூமுக்கு பெர் டேக்கு 10,000 rupees நாங்கள் பே பண்ணியிருந்தோம். நாங்கள் பே பண்ண காசுக்கு வர்த்தா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ரிசார்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் ஒரு ரிசார்ட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே அஃபோர்டபுளான ப்ரைஸில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, நேச்சர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நல்லா இருந்தது எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அங்கே ரூம்ஸ் அவைலபிளாக இல்லை, அதனால தான் நாங்கள் இங்கே வர வேண்டியதாக இருந்தது. இந்த ரிசார்ட்டில் ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அது 1 hourக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. 5 minutes அந்த வாட்டர் ஃபால்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். இன்னும் ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஃபுட்டு நல்லாவும் இருந்தது. நல்ல ரஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வேறு ரூம்ஸ் சூஸ் பண்ணலாம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரிசார்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இல்லை ரஷ் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக நேச்சர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ரிசார்ட் வேணும் அப்படின்னா வயநாட்டில் வேறு ரிசார்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ரிசார்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஈவினிங் வாக் வந்தோம். அப்போது பார்த்தது தான் இந்த விஷயங்கள் எல்லாம். இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. சைக்கிளிங் கூட அவைலபிளாக இருக்குது. கிட்ஸ் ப்ளே ஏரியா கூட அவைலபிளாக இருக்குது.
லிவிங் ஆர்ட் இருக்குது. இவங்க 500 ருபீஸ் பே பண்ணினா லைவாக நம்ம பிக்சரை ட்ரா பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஒரு ரிசார்ட்டில் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்விம்மிங் பூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து இன்ஃபினிட்டி பூல், அனதர் ஒன் வந்து நார்மல் டைப். இப்போ நாம் பார்க்குறது ஒரு ஸ்விம்மிங் பூல். இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூல் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் போகும்போது நான் காட்டுறேன் அந்த ஸ்விம்மிங் பூல். இங்கே ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது. பக்கத்துலேயே ஃபிஷ் ஸ்பா கூட இருக்குது. இது கூட சார்ஜபிள் தான், நாம் பே பண்ணி தான் யூஸ் பண்ணுறது போல் இருக்குது. இன்னும் இங்கே சிப் லைன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுவுமே நாம் பே பண்ணி தான் யூஸ் பண்ணுறது போல் இருக்குது. இது போல் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, பட் எல்லாமே சார்ஜபிள் தான்.
இதுதான் இன்ஃபினிட்டி பூல். இங்கே ரஷ்ஷாக இருந்ததுனால ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியலை. இன்டோர் கேம்ஸும் அவைலபிளாக இருக்குது. பெரியவங்களுக்கும் கேம்ஸ் அவைலபிளாக இருக்குது. குட்டீஸுக்கும் தனியாக இன்டோர் கேம்ஸ் இருக்குது. இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு டைப் ஆஃப் ரெஸ்டாரண்ட். ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது, பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. இதுதான் இந்த ரிசார்ட்டோட நைட் வியூ. ரொம்ப நல்லா இருந்து பார்க்குறதுக்கு. இதுதான் இந்த ரிசார்ட்டோட காமன் டைனிங் ஏரியா. ரொம்ப பெருசாக இருந்தது. லைவ் கிச்சன் கூட அவைலபிளாக இருந்தது. ரொம்பவே பெரிய ரிசார்ட், அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.